Taste the Daily. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்ட இந்த கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் தூண்டுதலோடு விழுப்புரம் நகரத்தில் இயங்கி வரும் அண்ணாமலை பல்கலைக்கழக விழுப்புரம் முதுநிலை விரிவாக்க மையத்தினை மூடும் நோக்கத்தில் இம்மையத்திற்கு மட்டும் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மாபெரும் துரோகத்தை இழைத்துள்ளதாகவும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். எனவே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவ மாணவியர் கல்வி பயிலும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழக விழுப்புரம் முதுநிலை விரிவாக்க மையத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 17ஆம் தேதி காலை 9 மணியளவில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும், மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.